ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் பிளேஸ். இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்த்தியான கொண்டக்கடலை சாலட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க டின்னரா எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்ற மாதிரி ஈவினிங் டைம்லயும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்ம சேனலை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொண்டக்கடலை சாலட் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் கொண்டக்கடலையை நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மினிமம் 6 மணி நேரம் ஊறினா தான் இது நல்லா வேகும். பார்க்கறதுக்கு அழகாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கிறது வெள்ளை கொண்டக்கடலை. ஆனாலும் இந்த பிளாக் சிக் பீஸ் தான் அதை விட ஹெல்தியானது. எதை யூஸ் பண்றதுன்றது உங்க சாய்ஸ் தான். இத நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல மாத்தி கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த குக்கர்ல 3 விசில்ல வெந்துரும். இது வேகட்டும். நாம சாலடுக்கு தேவையான காய்களை ரெடி பண்ணிடலாம். ஒரு வெள்ளரிக்காயில பாதி எடுத்து சின்னதா வெட்டிக்கலாம். இது இங்கிலீஷ் குக்கும்பர்ன்றதுனால தோல்ல கசப்பு எதுவும் இருக்காது. அதனால தோலோட யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் சின்னதா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் எடுத்து சின்னதா கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய கேப்சிகம், அதனால கொஞ்சமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெட் கேப்சிகம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எதுனாலும் ஓகே தான். அப்புறம் ஒரு கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் மல்லி இலைகளையும் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. இத தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு இல்லைன்னா மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கோங்க. கூட நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கலாம். இவ்வளோ வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு இல்லை, உங்க டேஸ்ட்டுக்கும் தேவைக்கும் தகுந்த மாதிரி அளவெல்லாம் அதிகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா ஆனியன்ஸ் கூட வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ கடலையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம இதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், நான் சேர்த்திருக்கிறது நாட்டு சக்கரை, 1 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸை நம்ம சாலட் மேல ஊத்தி நல்லா கலந்துக்கலாம். நான் இந்த வெஜிடபிள்ஸுக்கு உப்பு எதுவும் சேர்க்கல, கடலையில மட்டும்தான் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா வெஜிடபிள்ஸுக்கும் இந்த ட்ரெஸ்ஸிங்ல உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சர்வ் பண்ணும் போது பிளேட்ல எடுத்து அது மேல நட்ஸ் தூவி சர்வ் பண்ணுங்க. நான் இதுல வால்நட்ஸும் கேஷ்யூ நட்ஸும் போட்டிருக்கேன். நமக்கு பிடிச்ச நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கொண்டக்கடலை சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு என்னோட டின்னர். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய். Thank you for watching. If you like my video, please subscribe my channel. Don't forget to press the bell icon.